மதுரையில் அரசு பேருந்து பாலத்திலிருந்து இறங்கிய போது பிரேக் பிடிக்காமல் முன்னால் நின்ற ஆட்டோக்கள் மீது மோதி விபத்திற்கு உள்ளானது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், என்ன நடந்தது? இந்த விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? இதில் பயணம் செய்த பயணிகள் தற்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை தென்பலஞ்சி பகுதியில் இருந்து பெரியார் பேருந்து நிலையத்திற்கு பயணிகளுடன், குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் வந்த அரசு பேருந்து இந்த எல்லிஸ் நகர் மேம்பாலத்தில் இருந்து இறங்கி வந்தபோது பிரேக் பிடிக்காமல் ஓடியது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பாலத்தின் பக்கவாட் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த ஆட்டோக்கள் மீது மோதி ஆட்டோக்கள் தற்போது சேதமாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பிரேக் பிடிக்காமல் அரசு பேருந்து தற்போது சிமெண்ட் தடுப்பின் மீது மோதி அதிர்ஷ்டவசமாக நின்றிருக்கிறது. நல்ல வாய்ப்பாக பார்த்திருந்தோம்னா இந்த பேருந்து நிலையத்திலிருந்து அந்த பேருந்துக்காக சென்ற அந்த பயணிகள் மாணவர் தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பேருந்தில் இருந்து பயணிக்கும் நபர்கள் அனைவரும் பார்த்திருந்தால் எந்த ஒரு அசம்பாவிதமின்றி உயிர்கள் தப்பி இருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். இது குறிப்பாக முதல் கட்ட காரணமாக என்னென்று பார்க்கும்போது காலாவதியான பழுதான அரசு பேருந்துகளை இயக்குவதால் இந்த மாதிரியான சூழ்நிலை, இந்த மாதிரி விபத்துகள் நடப்பதாக கூறுகின்றனர். இதனால் இந்த பகுதியின் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார். அரசு பேருந்து பிரேக் பிடிக்காத நிலையில் பாலத்தில் இருந்து ஆட்டோக்கள் மீது மோதிய விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பொதுமக்கள் உயிரை தப்பியிருப்பது என்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.